அப்போ நம்ம ஊருக்கு என்னென்னா இந்த இன்பவியல் முடிவு தான் பிடிக்கும், துன்பவியல் முடிவு பிடிக்காது, நம்ம இயல்பு. அப்போது நாடகம் எழுதுகிறப்போ இந்த இன்பவியல் முடிவோடு முடியக்கூடிய நாடகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாடகங்களுக்கு காமெடி அப்படின்னு பேர். இன்பம் காமெடி அப்படின்றது காலப்போக்கில் நகைச்சுவை காமெடின்னு மாறிடுச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸ் அப்படின்னாலும் காமெடி கிடையாது, காமெடினாலும் காமெடி கிடையாது. ஆனால் காலப்போக்கில் மொழியெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் அப்படியே பின்னாடி வந்து மாறி வந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படியாக இவர் இந்த உருவாக்குனார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, 4 திரவம் இருக்குங்க, அந்த 4 திரவத்தால் ஒருத்தவனுக்கு குணாதிசயம் இப்படி தான் இருக்குன்னா நம்ம குணத்தை போய் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் இந்த 4 திரவத்தில் ஏதோ ஒன்று அதிகரித்து நோய் வருது இல்லை, அப்போ நோயை மாற்றணும்னா என்ன பண்ணுறதுன்றப்போ 2 விதமாக அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, அதற்கு எதிரான திரவத்தை செலுத்துறது, அப்போ அது சமநிலைக்கு வரும். இல்லாட்டி எந்த திரவம் அதிகமாக இருக்குதோ அதை குறைக்கிறது அப்படின்றாங்க. இப்போ எந்த திரவம் அதிகரிச்சிருக்கு, எந்த திரவம் குறைச்சலாக இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றப்போ அதுக்கு அவங்க ஃபார்முலா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனுடைய இந்த உடல் வெப்பநிலையையும் தோல் எப்படி இருக்குன்றதையும் வச்சு அவங்களுக்கு வந்து எந்த திரவம் அப்போ அதிகரிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சூத்திரத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த சூத்திரம் பார்த்திங்கன்னா, மனித உடல் வெப்பமாக இருக்குது, அதே சமயம் அதில் ஈரப்பதமாகவும் இருக்குது. வெப்பமாக இருக்குது, ஈரப்பதமாகவும் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இரத்த அதிகரிப்பு தான் காரணம் அப்படின்றாங்க. மனித உடல் குளிர்ச்சியாக இருக்குது, ஈரப்பதமாகவும் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு சளி தான் காரணம் அப்படின்றாங்க. மனித உடல் சூடாக இருக்குது, வறண்டு போயிருக்குன்னா அதுக்கு வந்துட்டு மஞ்சள் பித்த அதிகரிப்பு காரணம்ன்றாங்க. மனித உடல் குளிர்ச்சியாக இருக்குது, வறண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு கருப்பு பித்த அதிகரிப்பு தான் காரணம் அப்படின்றாங்க. அப்புறம் இரத்தத்துக்கு கருப்பு பித்தம் எதிரானதுன்றாங்க, சளிக்கு மஞ்சள் பித்தம் எதிரானதுன்றாங்க. அப்போ ஒன்றை வந்து இன்னொன்று வச்சு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இதை பிரிக்கிறாங்க. இப்படியாகத்தான் வந்து நோயினுடைய சிகிச்சைங்கிறது கேளன் காலம் வரைக்கும் இருந்தது. இதில் என்ன சிக்கல்னா, இப்போ ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு வந்துட்டு சளி பிடிச்சி கொஞ்சம் பிரச்சனையாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது காய்ச்சல் வந்தவங்களுக்கு வந்துட்டு உடல் எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். அப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து வறண்டு இருக்குமா இல்லை ஈரப்பதமாக இருக்குமா? அப்போது ஒரு மனுஷனுக்கு வந்து உடல் வெப்பமாக இருந்து ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா இவங்களுடைய விதிமுறைப்படி அதுக்கு காரணம் இரத்த அதிகரிப்பு. சில மருத்துவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரத்தத்தை வந்துட்டு கருப்பு பித்தத்தை வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. சில மருத்துவர்கள் வந்து ஷார்ட்கட் யோசிப்பாங்கல்ல, நம்ம ஊர்லேயே கைராசி டாக்டர்னு சில பேர் இருப்பாங்க. நான் போனேங்க, ஒரு மாத்திரை கொடுத்தாரு, அப்படியே குணமாயிட்டுங்க, ரொம்ப நல்ல டாக்டருமாங்க. அவங்க தான் மோசமான டாக்டர். ஏன்னா ஒரு நல்ல மருத்துவர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போகிறப்போ உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்ட முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். ஒரு நாளைக்கு வாங்க, அப்பயும் உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா நான் மருந்து தரேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் நல்ல டாக்டர். இல்லைங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்ட முடியலைன்னா குறைச்சலாம் மருந்து, அளவு ரொம்ப குறைச்சலாக ஒரு மருந்து கொடுத்து இதை போடுங்க, 2 நாளுக்கு போடுங்க. ஏன்னா நீங்கள் முழு மாத்திரை போட்டிங்கன்னா வயிறு வந்துட்டு சைடு எஃபெக்ட்லாம் வரும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க நல்ல டாக்டர். இதெல்லாம் நடக்கலைன்றப்போ 3ஆவது நாள் வந்துட்டு ஒரு முழு அளவில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவுக்கு மருந்து கொடுத்து போட சொன்னாங்கன்னா அவர் வழி இல்லாமல் போட சொல்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் இப்போ இருக்கிற கைராசி டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போன உடனேயே 3ஆவதாக போட வேண்டிய மாத்திரையை கொடுத்துட்டு 4ஆவதாக கொடுக்க வேண்டிய ஊசியை குத்திடுவாங்க. குத்துனா உடம்பு என்ன ஆகும்னா, நம்ம கரப்பாம்பூச்சிக்கு கரண்ட் சாக் வச்ச மாதிரி ஆகிடும். அப்படி நின்றுட்டு இருப்பாங்க, நான் ஓடணும், நல்லாயிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு 10 தடவை 15 தடவை பண்ணிங்கன்னா இந்த மருந்து அவங்க உடம்பு ஏற்றுக்காது. இந்த மருந்து அவங்க உடம்பு ஏற்கனவே பார்த்துருச்சு. நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சிக்கு ஒரு மருந்து அடிக்கிறோம்ல, அதே வந்து கரப்பாம்பூச்சிக்கு இப்போ வந்து கேட்க மாட்டேன்துங்க, அந்த மருந்து டப்பா மேலே ஏறி ஓடும், பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு கரப்பாம்பூச்சியே ஒரு மருந்து, இத்தினோடு கரப்பாம்பூச்சியே ஒரு மருந்து வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கட்டுப்படுத்த முடியாதுன்னா இவ்வளோ பெரிய கரப்பாம்பூச்சி நம்ம இருக்கோம், இத்தினோண்டு மாத்திரை எத்தனை தடவை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அப்போ நல்ல மருத்துவர்னா கூடுமான வரைக்கும் மருந்தை தவிர்க்க பார்ப்பவர்கள் தான் நல்ல மருத்துவர்கள். ஆனால் நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிறோம், நான் போனேன் எனக்கு உடனே சரியாக போச்சு. இப்போ பக்க விளைவுகள்லாம் யார் ராஜா சமாளிப்பாங்க? நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ஜுரம் அடிக்குதுன்னு மாத்திரை போடுவாங்க, போட்டோன்னா வாய் வெந்து போதா இல்லையா, வயிறு வெந்து போதா இல்லையா, ஒரு வாரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட முடியாமல் சுற்றிட்டு இருக்கோமா இல்லையா? சில மாத்திரையை போட்டு நல்லா இருக்கும், ஆனால் நைட் தூக்கம் வராது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பக்க விளைவுகள் நிறையா இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் வருது இல்லை, இதுக்கு யாராவது டாக்டர் சொல்லியிருக்காங்களா, அதுக்கு அவர் கொடுத்த மருந்து பக்க விளைவு வந்துட்டுங்க மோசமான டாக்டர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்படி தான். இப்படியாக கிரேக்கர்கள் காலத்துலேயும் சில டாக்டர்கள் இருந்தாங்க, ரொம்ப நல்ல டாக்டர்கள். அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ ரத்தம் அதிகரித்து தானே ஒருத்தவனுக்கு காய்ச்சல் வருது, இதுக்கு எதுக்கு நம்ம கருப்பு பித்தத்தை கொடுத்து அதிகரிச்சுட்டு குணப்படுத்திக்கிட்டு ரத்தத்தை வெளியேற்றுவோம்?
கிரேக்கத்தில் நடந்ததுங்க. அறுத்து ரத்தத்தை வெளியேற்றுவாங்க. அப்போ ரத்தம் குறைஞ்சி காய்ச்சல் குறையும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதில் எவ்வளோ பேர் பொழைச்சாங்கன்னு நம்மக்கிட்ட இன்றைக்கி ரெக்கார்ட் கிடையாது. இப்படியாகத்தான் இந்த மருத்துவ முறை அப்படிங்கிறது வந்துட்டு இயங்க ஆரம்பிச்சது. இப்போ வந்து சித்த மருத்துவத்திலையும் நமக்கு சில முறைகள் இருக்குது. இந்த ரத்தத்தை வந்து வெளியேற்றத்துக்கு ஒரு முறைகள் இருக்குது. அதே மாதிரியாக பார்த்திங்கன்னா வந்து பேதி கொடுக்கறதுன்னு ஒரு முறை இருக்குது, வேர்க்க வைக்கிறதுன்னு ஒரு முறைகள் இருக்குது. இதே முறைகள் ஆயுர்வேதத்துலேயும் இருக்குது. இந்த முறைகள் தான் பெரிய அளவில் இந்த மருத்துவத்திலையும் பின்பற்றப்பட்டது, கிரேக்க மருத்துவத்திலையும். அப்போது 16வது நூற்றாண்டில் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்தை யாராவது எடுத்துக்கணும்னா ஒரு பெரிய தைரியத்தோடு தான் போகணும். இப்போ நம்மளாம் ஊசியை பார்த்தாலே பயப்படுறோம் இல்லைங்களா? பெரும்பாலானவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், வேணாங்க எதுக்கு குத்திட்டு அப்படியுமோ. ஆனால் இவ்வளோ பெரிய கத்தி எடுத்துகிட்டு வருவாங்க, பக்கத்துலேயே உட்காந்து சாணம் தீட்டுவாங்க. அதை அறுக்க போகிறோன்னு சாணம் தீட்டி அப்புறமா அதை வந்து சுடுதண்ணிக்குள்ளேயோ ஆல்கஹால்லையோ விட்டு ஆட்டிட்டு கொஞ்சம் மேலே பார்த்து படுங்க வலிக்காதுன்றப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த போருக்கு போகிற வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேறு வழி கிடையாது. பயம் இருந்தாலும் மறைச்சிட்டு அதை பார்த்துக்கணும். சில பேர் இருக்கப்போ இந்த கத்திக்கு பதிலாக நான் செத்துறேங்க பரவாயில்ல அப்படின்னு போவாங்க இல்லைங்களா? இதுவும் நடக்கும். அதனால் இந்த மருத்துவ முறை வந்து 16வது நூற்றாண்டில் ஹீரோயிக் மெடிசன், வீர மருத்துவங்கிற பேரில் தான் அறியப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17வது நூற்றாண்டு 18வது நூற்றாண்டு இந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வீர மருத்துவ யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 18வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த கிரேக்க மருத்துவத்துக்கு பெயரே வந்து பார்த்தீங்கன்னா வீர மருத்துவம், ஹீரோயிக் மெடிசன்கிற பேரில் தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்போ இந்த வீர மருத்துவம்னு அழைக்கப்பட்ட ஒரு மருத்துவம், அதாவது தைரியமாக போனாதான் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு மருத்துவம் எப்படிங்க அலோபதி மருத்துவமாக மாறிச்சு? ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? என்னென்னா ஹோமியோபதி அப்படின்ற ஒரு மருத்துவம் கிபி 1796வது ஆண்டில் சாமுவேல் ஹானிமன் அப்படிங்கிற ஒரு மருத்துவரால் கண்டறியப்பட்டது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ முறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதிரானதை சரி செய்யும். இப்போ இவங்க கூட பேசினாங்க இல்லைங்களா, நோயை மறுப்பது தான் மருந்து, நோய்க்கு எதிராக நம்ம மருந்து கொடுக்குறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம், இதுதான் ஆயுர்வேத மருத்துவம், இதுதான் ஹீரோயிக் மருத்துவம். ஆனால் சாமுவேல் ஹானிமன் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் வந்துட்டு ஒரு பொருளை சாப்பிட்றாரு, அவருக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நோயுற்ற மனிதர் இருக்கிறார், அவருக்கு இதே மருந்தை கொடுத்தோம்னா நோய் குணமாகிடும் அப்படின்னார். புரியறது கடினமாக இருக்குது இல்லைங்களா? நான் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அம்மை வந்து போடுது பாக்டீரியாவால். அம்மை தடுப்பூசி போடுறாங்கல்ல, அந்த தடுப்பூசியில் என்ன இருக்குது? அதே பாக்டீரியா தான் இருக்குது. அப்போது ஒரு வலிமை குறைவான பாக்டீரியாவை குறைச்சலாக கொடுக்குறப்போ மனித உடலுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி ஏற்பட்டு வலிமை அதிகமான பாக்டீரியா வரப்போ எதிர்த்து நிற்குது இல்லைங்களா? இப்படியாக ஒரு விஷம் வாய்ந்த பொருளாக இருந்தாலும் அந்த அளவு குறைவாக கொடுக்குறப்போ மனிதர்களுக்கு வந்துட்டு ஒரு இம்யூனிட்டி வரும். அதை வச்சு அவங்க நோயை எதிர்க்கலாங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் ஹோமியோபதி அப்படின்ற ஒரு முறை. பேத்தோஸ் அப்படின்னா வந்துட்டு துன்பம் அல்லது நோய் அப்படின்னு அர்த்தம். பேத்தாசாங்னு சொல்கிறாங்கல்ல, பேத்தாஸ் அப்படிங்கிறது. ஹோமியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இணையானது அல்லது நேரானது அப்படின்னு அர்த்தம். ஹோமோங்கிற வார்த்தை, ஹோமியோன்ற வார்த்தை எல்லாமே ஒரே மூலத்துலேருந்து தான் வந்தது. அப்போது ஹோமியோபதி அப்படின்னா ஒன்றுக்கு நேரான மருந்து கொடுத்து அதை குணப்படுத்துறது ஹோமியோபதி. இப்போ இந்த ஹோமியோபதியை உருவாக்குற காலம் வரைக்கும் அலோபதினு ஒரு மருத்துவமே கிடையாது. இவர் ஹோமியோபதியை உருவாக்கி அதை வந்து பெரிய அளவில் கொண்டு வர்றப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, உங்கள் மருத்துவத்துக்கு பேர் வந்து ஹோமியோபதின்றீங்களா, அப்போ மற்ற மருத்துவத்துக்கெல்லாம் என்ன பேருன்னு இவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து மற்ற மருத்துவத்தை வந்து வளர்க்கணும், ஆதரிக்கணுன்ற எந்த எண்ணமும் ஒரு கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய மருத்துவத்தில் இருந்து மற்ற மருத்துவத்தை வந்து வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு பேர் வந்து அலோபதி அப்படின்னு இவர் தான் பேர் வைக்கிறார். 1810வது ஆண்டில் தான் வந்துட்டு தம்பி இந்த குழந்தைக்கு அலோபதினு பேர் வைக்கிறேன் அப்படின்னு ஹானிமன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அலோபதினு ஒரு மருத்துவ முறையே கிடையாது. அலோபதினா வேறு ஒன்றும் கிடையாது. அலோஸ் அப்படின்னா மாறாக அல்லது எதிராக அப்படின்னு அர்த்தம். ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, மருந்துன்றது எதிராக கொடுக்கப்படுறதுன்ட்டு. அதே மாதிரி அலோபதி அப்படின்னா ஒரு நோய்க்கு அதற்கு எதிரான மருந்தை கொடுப்பதுன்னு அர்த்தம். இந்த வரையறைப்படி பார்த்திங்கன்னா சித்த மருந்தும் அலோபதி தான், ஆயுர்வேத மருந்தும் அலோபதி தான், எகிப்தில் இருந்த மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான், மெசடோமியாவில் இருந்த மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான், வீரயுக மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா எதெல்லாம் ஹோமியோபதி இல்லையோ அது எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், அது எல்லாமே அலோபதி தான். அப்போ அலோபதி மருத்துவம்னு ஒன்று தனியாக இருக்கான்னா கிடையாது இல்லைங்களா? இப்படி தான் அதுக்கு வந்து பேர் கிடைக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீர மருத்துவ யுகம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹீரோயிக் மெடிசன் வளர்ந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் உலகத்தில் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ்கின்றன. ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சீனா இருக்குல்ல, இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நமக்கு வந்து மருத்துவத்தில் பொன்னூசி குத்துறதுன்னு ஒரு மரபு இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல.
ஊசி குத்தக்கூடிய மரபு நமக்கும் இருந்தது, சீனாவுக்கும் இருந்தது. சீனாவில் தான் முதல்ல அம்மைக்கு ஊசி குத்தலான்னு கண்டுபிடிச்சாங்க. அதை பின்னாடி எட்வர்ட் ஜென்னருங்கிறவர் 1796 ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கு பின்னாடி ஊசி போட்டால் அம்மை போயிடுன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எப்படி வந்துட்டு இந்த நோய் குணமாகுது, ஒரு அம்மை எப்படி இன்னொரு அம்மையை குணப்படுத்துன்னு ஆய்வு பண்ணுறப்போ நுண்ணீர்னு ஒன்று இருக்குன்றத 1860-70களில் லூயி பாஸ்டரும் ராபர்ட் கோக்குங்கிற அறிவியலாளரும் கண்டுபிடிச்சி ஜெர்ம் தியரின்னு ஒன்று கொண்டு வராங்க. உலகத்துலேருந்து வைரஸ்னு ஒன்று இருக்குது, பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது, இது ரெண்டும் தான் போய் மனிதர்களுக்கு நோய்களை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியே வந்துட்டு இப்படி தான் நடந்தது. ஒருவேளை சீனாவில் வந்துட்டு தடுப்பூசி குத்துற முறை இல்லைன்னா ஐரோப்பாவில் பாக்டீரியாவையும் வைரஸையும் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. அதான் உண்மை. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, பாராசெல்சஸ் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு. இவர் 16வது நூற்றாண்டில் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாவரம் இருக்குது, ஒரு பெரிய தாவரம் இருக்குது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தாவரத்தை அப்படியே சாப்பிட்டா தான் உடம்பு வந்து சரியாக போகும்னு நம்புவாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் அந்த தாவரத்தை நம்ம முழுசாக சாப்பிட்ணும்? அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் தானே நமக்கு வந்து உடல் நலத்தை சரி பண்ணுது. அப்போ அந்த ஒரு பொருளை மட்டும் தனியாக எடுத்து அதை மட்டும் சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும் இல்லையான்றாரு. அப்போ தாவரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு குவிண்டசென்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். ஆனால் உண்மையில் அது என்னென்ன ஒரு பிரிச்செல்லாம் காமிக்கல, ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு பேர் வைக்கிறார். ஒவ்வொரு மருத்துவ பொருளையும் ஒரு குவிண்டசென்ஸ் இருக்கும், அது தனியாக பிரிக்கணுன்றார். அதுக்கு பின்னாடி 19வது நூற்றாண்டில் என்ன நடக்குதுன்னா, இப்படி இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் மிக்க பொருளுக்கு ஆல்கலாய்டு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஆல்கலாய்டு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கலந்த கரிம சேர்மங்களாக இருக்கும். அப்போ ஒரு தாவரத்தை எடுத்து அதில் ஆல்கலாய்டை எடுத்தோம்னாலே அதனுடைய மருத்துவ பண்பை எடுத்துடலான்றது 19வது நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இந்த முறையை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெர்மனியை சேர்ந்த மருந்தாளுநராக இருந்த ஃப்ரெட்ரிக் செட்னூரர் அப்படிங்கிறவர், அது வரைக்கும் ஓபியம்னு ஒரு செடி இருக்கும், கஞ்சா செடி இருக்குங்க இல்லைங்களா, அந்த செடியை வச்சு தான் எல்லாருக்கும் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவர் அந்த ஓபியத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்டுகளை ஆய்வு செஞ்சு அந்த ஓபியத்தில் இருந்து தனியாக மார்பின்கிற ஒரு போதைப் பொருளை எடுக்கிறார். முதலாக ஒரு தாவரத்தில் இருந்து அந்த தாவரத்தினுடைய மருத்துவ பண்பு தனியாக பிரிக்கப்பட்டது இப்போ தான். இவர் தான் பிரித்து காமிக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, இவரோட வெற்றியை பார்த்து எல்லாரும் பல்வேறு பொருட்கள் அந்த மாதிரி ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சின்கோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய இலை, அந்த பட்டையை வச்சு தான் வந்துட்டு மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப வெற்றிகரமாக இருந்த ஒரு மருந்து அது. அந்த சின்கோனா மரத்தில் இருந்துட்டு குயினைன் அப்படிங்கிற ஒரு பொருளை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. குயினைன் தான் அந்த மருந்து, சின்கோனாவில் இருக்க மருந்து அப்படின்னு பிரித்து எடுக்கிறாங்க. காஃபி குடிப்போம் இல்லைங்களா, காஃபி குடிக்கிற பேர் புத்துணர்ச்சி வரும் இல்லைங்களா, அதுக்கு காரணம் அதில் கேஃபின் அப்படிங்கிற ஒரு பொருள். காஃபியில் இருந்துட்டு கேஃபினை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. புகையிலை வந்து பயன்படுத்துவாங்க இல்லைங்களா, புகையிலையில் இருக்கக்கூடிய நிக்கோடின் அப்படின்ற ஒரு பொருள், அதுதான் வந்து புகையிலை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஈர்ப்பையும் ஒரு மோசமான மனநிலையும் உருவாக்குது. அப்போ புகையிலையிலேருந்து நிக்கோடினை பிரித்து எடுக்கிறாங்க. இப்படியாக ஒரு மூலப்பொருளில் இருந்துட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அல்லது வந்து மனிதர்கள் மேலே செயலாற்றக்கூடிய பொருட்கள்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து எல்லாம் பிரித்து வைக்கிறாங்க. இது நடக்குது. இப்படி பிரிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ரொம்ப பழமையான முறை இருக்குது, இப்போ வேறு முறை இருக்குது. இப்போ பழைய முறையில், ஏன்னா சித்த மருத்துவம் தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கும் இல்லைங்களா, ஏறத்தாலும் அந்த முறையில் தான் பிரித்து எடுத்தாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட இலை, பட்டை அல்லது வேறு என்ன வேணுமோ அதை முதல்ல தனியாக எடுப்பாங்க. அப்புறம் வந்து அதை நல்லா உலர்த்தி காய வச்சு இடித்து பொடியாக்குவாங்க. அதற்கு பிறகு ஏதாவது ஒரு கரைப்பானில் ஊற வைப்பாங்க. சிலது தண்ணியில் கரையும், தண்ணியில் ஊற வைப்பாங்க. தண்ணியில் கரையெல்லாம் ஆல்கஹாலில் ஊற வைப்பாங்க. ஆல்கஹாலில் கரையெல்லாம் ஈத்தரில் ஊற வைப்பாங்க. ஏதாவது ஒன்றில் ஊற வச்சு அதுலேருந்து வந்துட்டு அந்த திரவத்தையும் அந்த தண்ணியும் ஒன்றா கலந்து கரைச்சிருவாங்க. கரைச்ச பின்னாடி அதை வடிகட்டுவாங்க. வடிகட்டி, ஏன்னா மூலப்பொருள் வந்து தண்ணியோட தண்ணியாக வந்துடும், வடிகட்டி மேலே இருக்க கசரெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இவங்க கலந்த ஆல்கஹால் அல்லது ஈத்தர் அல்லது தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அது இருக்க அப்படியே அதை வச்சு சூடுபடுத்துகிறப்போ ஆல்கஹாலோ ஈத்தரோ தண்ணியோ ஆவியாக மேலே போயிடும். அதுலேருந்து எடுத்த பொருள் வந்து கீழே தங்கும். அப்படி தங்குற பொருளில் இருந்து தான் அவங்க வந்து அந்த ஆல்கலையில் பிரித்து எடுப்பாங்க. இதுதான் அங்கே ஆரம்ப காலகட்ட முறை. இப்போ வந்து நம்ம அப்படி பண்ணுறதில்ல. இப்போ வந்துட்டு அதுக்கு வேறு வேறு முறைகள் இருக்குது. போலாரிட்டி அப்படின்னு ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தாவரம் இருக்குங்க, இந்த தாவரத்தில் இருக்கிற ஒரு 1000 பொருள் இருக்குது ஒரு தாவரத்தில்னு வச்சுக்கோங்களேன். அதில் 100 பொருள் வந்து தண்ணியில் கரையும், 100 பொருள் வந்து ஹெக்ஸனில் கரையும், 100 பொருள் வந்து ஈத்தரில் கரையும்னு வச்சுக்கோங்களேன். அதை முதல்ல வந்துட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி தண்ணியில் கரையிறதெல்லாம் எடுத்துருவாங்க. அப்புறமா ஈத்தர்லாம் மற்றெல்லாம் கலப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு உப்புகள் இருக்குது, எதை வச்சு கரைப்பீங்க? நல்லெண்ணெய் இருக்குது, எப்படி கரைப்பீங்க? தெர்மோகோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து திடப்பொருளா திரவ பொருளா? திடப்பொருள். தண்ணியில் போட்டால் தெர்மோகோல் என்ன பண்ணும்? தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும், மிதக்கும் இல்லைங்களா. அதே தெர்மோகோலை தூக்கி பெட்ரோலில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்?
கரைஞ்சிரும். அப்போது தெர்மோகோல்ங்கிற ஒரு திடப்பொருள் பெட்ரோலுங்கிற ஒரு கரைசலில் போகிறப்ப என்ன ஆகுது, கரைப்பானில் போகிறப்போ கரைஞ்சிருது இல்லைங்களா. அப்போது ஒவ்வொரு பொருளும் இந்த கரைப்பான்களில் கரையணும் வச்சுருக்கிறாங்க. போலாரிட்டியை வச்சுட்டு ஒன்றில் போட்டு கரைச்சி எடுப்பாங்க. எடுத்து அது கரைஞ்ச பொருள் இருக்குல்ல, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட்னு பேர். இப்போ ஹெக்ஸேனில் வந்து அது கரையுதுன்னா அப்படி கரைக்கிற கரைசலுக்கு வந்து ஹெக்ஸேன் எக்ஸ்ட்ராக்ட்னு பேர். இந்த ஹெக்ஸேன் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்துகிட்டு பண்ணுவாங்கன்னா அடுத்தது வந்து குரோமோட்டோகிராஃபி பண்ணுவாங்க. குரோமோட்டோகிராஃபி பண்ணுறப்போ அந்த ஒரு பொருள் இது 10 பொருளாக பிரிக்கும். குரோமோட்டோகிராஃபியில் 10 பொருளையும் எடுத்துகிட்டு ஒன்றையும் தனித்தனியாக தின் லேயர் குரோமோட்டோகிராஃபின்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அது ஒன்றையும் 10ஆவோ 15ஆவோ 20ஆவோ அது பிரிக்கும். அப்படி பிரிக்கிறப்போ ஒரு தாவரத்தில் கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்படி தான் இன்றைக்கி நவீன அறிவியல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த முறையும் இந்த காலகட்டத்திலலாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த முறையில் தான் இன்றைக்கி எல்லா மருந்துமே வந்து உருவாக்கப்படுது. இப்போது ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுக்க மலேரியான்ற நோய் இருந்ததுங்க. மலேரியானா என்ன அர்த்தம்? கொசுவால் ஒரு வர காய்ச்சல். மலேரியான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இத்தாலி மொழியில் மலா அப்படின்னா கெட்ட, ஏரியானா ஏர் காற்று. இந்த நோய் வந்து ரொம்ப காலகாலமாக இருக்குது. இத்தாலியை சேர்ந்தவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா கெட்ட காற்றால இந்த நோய் வருது போல இருக்குன்னு நினச்சிட்டாங்க. அந்த காற்றோட கொசு வர்றதை அவங்க கவனிக்கலை. அந்த வியாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மலா ஏரியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு அறிவியலாளர் வந்து சுருக்கி மலேரியான்னு மாற்றினார். இதுதான் அதுக்கு வச்ச பேர். அப்போ கொசுவால் வருதுன்னே தெரில, நோய் நாடி நோய் முதல்ல கண்டுபிடிச்சாங்களா அவனுங்க? கண்டுபிடிக்கல. அப்புறம் எப்படா மருந்தை கண்டுபிடிச்சாங்களா? இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா. அப்போ பெரு பகுதியை சேர்ந்த ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு கியூச்சுவா அப்படின்னு பேர். இந்த கியூச்சுவா பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு வந்துட்டு கொசு கடிச்சு மலேரியா வந்துட்டு காட்டில் இருக்கிறார். அவர் தண்ணியே கிடைக்கல, தாகமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ ஒரு இடத்துல சின்கோனா மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு. ஆனால் அந்த இலெல்லாம் உளுந்து அந்த தண்ணி கசக்குது, வாய் வைக்கிறதுக்கே நல்லா இல்லை. அவர் வந்து தாக கொடுமையில் பரவாயில்ல எப்படியும் சாவ போகிறோம், குடிச்சு சாவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தண்ணியை குடிச்சு படுத்துக்கிறாரு. திருப்பி எழுந்திரிச்சு அவருக்கு மலேரியா குணமாயிட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை பட்டையெல்லாம் ஒன்றா போட்டு தண்ணியில் வச்சுட்டு அந்த தண்ணியை குடித்தா மலேரியா குணமாயிடும் போல இருக்குன்ட்டு அமெரிக்க பூர்வீக இனத்தை சேர்ந்த ஒரு பழங்குடி மனிதர் தான் முதல்ல மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன நடக்குதுன்னா 1630களில் பெரு நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்தவங்க நாட்டை பிடிச்சிட்டு நிறைய கொடுமை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மதத்தை பரப்பத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஜெசூட் ஃபாதிரியார்களை வந்துட்டு அங்கே அனுப்புகிறப்போ ஜெசூட் ஃபாதிரியார்களுக்கும் சில பேருக்கு வந்து மலேரியா வருது. அப்போ இந்த பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தாங்க மருந்து குடிங்கன்றாங்க. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்டா நான் ஐரோப்பாலேருந்து உனக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன், எங்கள் ஊர்லேயே இதுக்கு மருந்து இல்லை, நீ ஒரு பழங்குடியின ஆதிவாசி, நீ என்னடா மருந்து வச்சுருக்கேன்னு இவங்க ஆச்சரியப்பட்டுட்டு அந்த மருந்தை வாங்கி பாக்கெட்டாக பவுடர் போட்டு ஜெசூட் பவுடருங்கிற பேரில் விற்கிறாங்க. எவன் கண்டுபிடிச்சான், யார் விற்கிறாங்க பாருங்கள். இப்போ ஜெசூட் பவுடருங்கிற பேரில் விற்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, நிறைய பேருக்கு அது வந்துட்டு உடல் நலத்தை வந்து சரி பண்ணுது. அதில் கவுண்டஸ் ஆஃப் சின்கோன் அப்படின்னு ஒரு அரசி இருந்தாங்க. சின்கோன் பகுதியினுடைய பிரபுவோட மனைவி, ஒரு சிற்றரசி. அவங்களுக்கு மலேரியா வர்றப்போ அவங்களுக்கு இந்த பவுடர் குடிச்சோன்னா அவங்களுக்கு உடல் நலம் சரியாக போயிடுது. அப்போது அந்த அரசியோட பேரால் தான் அதுக்கு சின்கோனான்ற பேரே வருது. இப்படி தான் அதனுடைய வரலாறு இருந்துக்கிட்டு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1820 வரைக்கும் இந்த பட்டையிலேருந்து மருந்து கிடைக்குன்னு தெரியும். ஆனால் அந்த மருந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த புது முறையில் அந்த மருந்தை தனியாக பிரித்து அதுக்கு வந்துட்டு குயினைன் அப்படின்னு பேர் வச்சுட்டு அதில் வந்துட்டு மிக முக்கியமான மருந்துன்னு சொல்லிட்டாங்க. இப்படியா எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த கதையில் மருந்தை கண்டுபிடிச்சது வந்துட்டு அதை குயினைன்னு தனியாக பிரித்து எடுத்தோன்னா, அல்லது பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கிற மருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்து விற்ற பாதிரியார்களா, அல்லது அந்த தண்ணியை அவன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு குடிச்சு அதில் மருந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சி வெளில சொன்ன அந்த ஆதிவாசியா? ஆனால் அதோட பேட்டர்ன் யார் வச்சுருக்காங்கன்னா, கடைசியாக ஒருத்தவங்க வந்துட்டு இதுலேருந்து குயினைனை பிரித்து எடுத்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் பேட்டர்ன் இருக்குது. இதற்கு பெயர் தான் அலோபதி மருத்துவம். இப்படியாக ஒவ்வொரு மருந்தும், இப்போ அலோபதி மருத்துவர் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் போயிடுவாங்க. அவன்கிட்ட என்ன மருந்து இருக்குது பாரு, அந்த மருந்து எடு, மூலக்கூறா பிரி, எந்த மூலக்கூறெல்லாம் நல்லா போகுதுன்னு எடு, அந்த மூலக்கூறை நம்ம உற்பத்தி பண்ணுவோம். இப்போது வேப்ப இலை நம்ம தான் வச்சுருப்போம். வேப்பாலையிலேருந்து வரக்கூடிய மூலிகைக்கான அந்த அந்த பொருளுக்கான பேட்டன் ரைட்டை அவன் வாங்கிடுவான். இப்படி தான் அவங்க காலமாக இயங்கிட்டு இருந்தாங்க. இது போக பார்த்திங்கன்னா கேப்சூல், அதாவது வந்துட்டு நம்ம ஊரில் குளிகைன்னு சொல்லுவாங்க.
குளிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் இந்த மாத்திரைக்கு பேர் குளிகை. பாண்டியர் காலகட்டத்தில் அரசரோட காசுகள் வந்து பார்க்குறதுக்கு மாத்திரை மாதிரியே இருந்ததுன்றதுக்காக காசுங்களுக்கே குளிகைலாம் பேர் வச்சுருக்காங்க. செண்பகராமன் குளிகைன்னு ஒரு காசு என்கிட்டக்கே இருக்குது. குளிகைன்றது வந்து நம்ம ஊரில் இருக்க முறை மாத்திரையாக தரதுன்னு. பின்னாடி வந்து தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா தன்வந்திரி மகால்னு ஒரு பகுதி இருக்கும். அங்கே தன்வந்திரின்ற ஒரு நபர் வந்து இவங்களுக்காக ஆய்வு பண்ணி உருவாக்கின அந்த மருந்துகள்லாம் வச்சுருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். இன்றைக்கும் நம்ம கிட்டக்க பழைய டேப்லெட்லாம் இருக்குது. ஆனால் ஐரோப்பாவில் முதலாக வில்லியம் ப்ரோக்டன்கிறவர் தான் என்ன பண்ணுறாருன்னா டேப்லெட்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதாவது மருந்தை வந்துட்டு ஒரு பவுடராக அரைச்சி அதை வந்து ஒரு அச்சுக்குள்ள வச்சு நல்லா அமுத்தி எடுக்கிறப்போ அது வந்து மாத்திரையாக வரும் அப்படின்றத வில்லியம் ப்ரோக்டன் தான் 1843 ஆண்டில் கண்டுபிடிக்கிறாரு. ஐரோப்பாவில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம், புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது இருக்குது தமிழ்நாட்டில் காலங்காலமாக, ஆனால் அவனுக்கும் தெரியாது இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, நம்ம அளவுக்கு அவங்க கசப்பு சாப்பிட மாட்டாங்க. நம்ம கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்றோம் இல்லைங்களா, உரப்பாக இருந்தாலும் சாப்பிட்றோம்ல, கசப்பையோ உரப்பையோ அவங்களால அதிகமாக சாப்பிட முடியாது. அப்போ இந்த கேப்சூல் பண்ணாலும் வாயில் போடுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஜெலட்டின் கேப்சூல்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படுது 1846 ஆண்டில். அதாவது மேலே வந்துட்டு 2 பக்கம் இனிப்பை பூசி கொடுத்துருவாங்க. குடலுக்குள்ளே போகிற வரைக்கும் அது இனிப்போம், உள்ளே போனோன்னா அது கரைஞ்சி போயிட்டு உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு வடிவத்தை காமிக்கும். ஜெலட்டின் கேப்சூல் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு மருத்துவம் வந்து கொஞ்சம் அதிகரிக்குது. அதுக்கு பின்னாடி 1860 1880 வரைக்கும் ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனிலையும் அந்த மருத்துவ உருவாக்கக்கூடிய அந்த எந்திரங்கள் வந்துட்டு பெரிய கனரக எந்திரங்களாக உருவாக்கப்படுது. ஒரு நிமிஷத்துக்கு 1000 மாத்திரை, ஒரு நிமிஷத்துக்கு 500 மாத்திரை அப்படின்னு தயாரிக்கக்கூடிய அந்த முறை வந்து அதுக்கு பின்னாடி தான் வருது. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா நவீன மருந்துகள் அப்படிலாம் வருது. என்னென்னா வந்துட்டு ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை வந்து 1899 ஆண்டில் பேயர் அப்படிங்கிற நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வரைக்கும் பவுடராக இருந்த ஒரு மருந்தை பொது வெளியில் மாத்திரையாக மாட்டி இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடுன்னு சொன்னது அதான் மொதல் தடவை. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஐரோப்பிய படங்கள் தொடர்களை பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் எடு அப்படின்ற வார்த்தையை சகஜமாக கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச முதல் மாத்திரை ஆஸ்பிரின் அப்படிங்கிறது தான். இப்படியாக அந்த முறைகள்லாம் உருவாக்கப்பட்டன. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவீன மருத்துவம்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஊசி குத்துறது, மாத்திரை போடுறது, வலி நிவாரணி, அறுவை சிகிச்சை, இது 4மே கிரேக்கத்துலேயும் கண்டுபிடிக்கப்படலை, நவீன மருத்துவத்துலேயும் கண்டுபிடிக்கப்படலை. ஊசி குத்துறதை சீனாக்காரன் கண்டுபிடிச்சான், நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதற்கு பிறகு வந்துட்டு இந்த மாத்திரை அப்படிங்கிறத நம்மளும் பயன்படுத்திருக்கோம், சீனாக்காரங்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மாத்திரைன்றது வெவ்வேறு பெயர்களில் இருந்திருக்கு. அதற்கு பிறகு இந்த மயக்க மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அதை வந்துட்டு சித்திர மூலிகைன்னே சொல்லுவாங்க. அளவாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அபின் வந்துட்டு மூலிகையாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி புகையிலை வந்து மூலிகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அந்த அறுவை சிகிச்சைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த அறுவை சிகிச்சை வந்துட்டு புதிய கற்காலத்திலேயே மனிதர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய கற்கால மனிதர்கள்டையே தோலை அறுத்து சிகிச்சை பண்ணதற்கான சான்றுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே முறையான அறுவை சிகிச்சை, ஒரு மருத்துவர் வந்து ஒரு நபரை கூப்பிட்டு அறுவை சிகிச்சை பண்ணி அவர் அதன் மூலமாக பிழைத்தது அப்படின்னு நம்ம சான்று எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே நமக்கு அதற்கான சான்றுகள் கிடைக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் நமக்கு சில மண்டை ஓடுகள் கிடச்சிச்சு. அந்த மண்டை ஓட்டை பார்க்குறப்போ அந்த மண்டை ஓடுகளில் ஓட்டை போட்டிருக்காங்க. ஓட்டை போட்டு அறுவை சிகிச்சை செஞ்ச பின்னாடி, அதாவது அறுவை சிகிச்சைனா தோலை மட்டும் கிழிக்கலை, மண்டை ஓட்டை கிழிச்சிருக்கிறாங்க, ஓட்டை போட்டிருக்காங்க. ஓட்டை போட்டு சிகிச்சை செஞ்ச பின்னாடி அந்த நபர் உயிரோடு இருந்து அந்த புண் ஆறி இருக்கு. இதை பற்றின ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா டி ராஜா ரெட்டி, டி சத்தியமூர்த்தி வந்துட்டு தொழிலாளர், டி ராஜா ரெட்டி வந்து மருத்துவர். இவங்க 2 பேரும் தான் எழுதியிருக்கிறாங்க. இது சர்வதேச இதழ்கள்லாம் வந்துருக்குது. ஏன்னா எழுதின பேர் ராஜா ரெட்டின்றதுனால யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நம்புகிறேன் இல்லைங்களா. இப்படியாக ஆதிச்சநல்லூரில் நம்ம அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சதுன்றது கிமு 1000க்கு முன்னாடி. அப்போ எல்லாமே வெவ்வேறு இடங்களில் இருந்த முறைகள். மருந்துன்னா வெவ்வேறு இடத்துல வந்துட்டு மூலிகையாகவும் மரப்பட்டையாகவும் வேறாகவும் இருந்த மருந்துகள். இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரே இடத்துல கொட்டி ஒன்றா குலுக்கி எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ முறைக்கு பேர் தான் இன்றைக்கி அலோபதி மருத்துவ முறை. புரியுது இல்லைங்களா. எதுவுமே சொந்தம் கிடையாது, மொத்தமும் திருடினது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம அணுன்ற கொள்கையை நம்ம தான் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து துமி அப்படின்னா உடையக்கூடியது, துமித்தல் அப்படின்னா உடையிறதுன்னு அர்த்தம். துமின்னா உடைக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். இந்த அத்துமிங்கிற சொல் தான் ஆங்கிலத்தில் வந்து ஆட்டம்ங்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் அப்படின்னு மொழியியலாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அத்துமின்ற சொல் வந்து தமிழ்ச்சொல். இது போக பார்த்தீங்கன்னா அணுன்றது உடைக்க முடியாததுன்னு சொன்னாலும் கூட அது உடையும் அப்படின்றது நமக்கு தெரியும். அணுவை பிளந்து கடலை புகட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நான் போலியாக உருவாக்குறேன்ற ஒரு நிலைமைக்கு நவீன மருத்துவம் வந்து வந்தது. இந்த முறையிலிருந்து தான் நவீன மருத்துவங்கிறது ஆபத்தான மருத்துவமாக மாற தொடங்கியது.
69வது ஆண்டில் பார்த்தீங்கன்னா குளோரல் ஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு வந்துட்டு முழுக்க ஆய்வகத்திலே தயாரித்தாங்க. மூலப்பொருளே கிடையாது, நான் ஆய்வகத்தில் உட்காந்துக்கிறேன், அதை கலக்கிறேன் எனக்கு குளோரல் ஹைட்ரேட் கிடச்சிட்டு அப்படின்னு முதல்ல உருவாக்குனாங்க. இப்படி ஒவ்வொரு மருத்துவம் வேறு வேறேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஆஸ்பிரின் பார்த்தீங்கன்னா முதல்ல வில்லோன்னு ஒரு மரம் இருக்கும், அதோட பட்டையிலேருந்து எடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது பெருமளவு ஆய்வகத்தில் தான் தயாரிக்கப்படுது. மலேரியா எதிர்ப்பு மருந்து குயினைன் பார்த்தீங்கன்னா முதல்ல சின்கோனா பட்டையிலேருந்து எடுத்தாங்க, இப்போ அதில் பெரும்பகுதி ஆய்வகத்தில் தான் தயாரிக்கப்படுது. மார்பின் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஓபிஎம் செடியிலேருந்து எடுத்தாங்க. இப்போ மார்பின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த கட்டமைப்பை மாற்றி தான் மெத்து உள்பட நிறைய போதைப் பொருட்கள் தயாரிக்கப்படுது. இந்த அமைப்பில் இருந்தால் போதை கொடுக்கும் போல இருக்குன்றதை மொத்தம் எடுத்துகிட்டு, ஏன்னா இப்போ மெத்தில் என்ன அபாயம்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஆய்வகத்திலே தயாரிக்க முடியும். அப்போ மூலப்பொருளே ஒருத்தன் வாங்காமல் தயாரிக்கிறானா அவனை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, எப்படி அவனை நிறுத்துவீங்க இல்லைங்களா? இப்போ அது நிறையா வெப்சீரிஸ்லாம் ஆரம்பித்து அதை பற்றி போட்டு உட்காந்துருக்காங்க, பெருமையாக போட்டுட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு சில கட்சிகளில் வந்துட்டு அதை தனியாக அணி வச்சு விற்றுட்ருக்காங்க, நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த சீர்கேட்டுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஆய்வகத்தில் யாருக்குமே தெரியாமல் ஒரு பொருளை உருவாக்கலான்ற அந்த முறை தான். இதே மாதிரி டிஜாக்சின் அப்படின்னு ஒரு மருந்து இருந்தது, இதுவும் வந்து தாவரத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இதய கோளாறுக்கு வந்து மருந்தாக கொடுக்கப்பட்டது. இது இன்றைக்கி வந்துட்டு நவீன மருத்துவத்தில் தயாரிக்கப்படுகிறது. பாக்லிடாக்சல் அப்படிங்கிற மருந்தும் அந்த மாதிரி மாற்றி தயாரிக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு மருந்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலக்கூரை எடுத்து அந்த மருந்து தயாரிக்க ஒரு முறை அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. இன்றைக்கி அலோபதி அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் இப்போ ஏற்கனவே நம்ம ஊரில் சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்குங்க, கேரளாவில் ஆயுர்வேத மருத்துவம்னு ஒன்று இருக்குது, கிரேக்கத்தில் பார்த்திங்கன்னா வீர மருத்துவம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சில பேர் வந்து புது மருத்துவ முறைகள்லாம் கொண்டு வர்றாங்க. இப்படிலாம் இருக்கிறப்போ 1810வது ஆண்டில் பெயர் வைக்கப்பட்ட அலோபதி மருத்துவம் திடீர்னு எப்படிங்க வளர்ந்தது? ஒவ்வொரு பொருளும் அதனுடைய தந்தையை வந்து பாராட்டி பேசுவாங்கள்ல, இவர் தான் எங்கள் தந்தை, திராவிடத்தின் தந்தைன்னு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க, பார்க்குறோம் இல்லைங்களா? ஏன் யாருமே வந்துட்டு அலோபதியின் தந்தைன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க? சொல்லணும்ல, பெருமையாக சொல்லணும்ல. இன்றைக்கி வந்து அலோபதி தந்தை சொல்லணும் இல்லைங்களா? இப்போ வீர மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு அலோபதி மருத்துவம் இன்றைக்கி அது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு பொருள் வந்து உற்பத்தியாகி விற்றுக்கிட்டு இருக்கு, அந்த பொருளை உருவாக்குனவங்க பேரை ஏன் சொல்லலை? இப்போ ஃபோக்ஸ் வேகன்னு ஒரு வண்டி இருக்குங்க, நல்லா விற்கிது இல்லை தமிழ்நாட்டை உலகம் முழுக்க. அதோட நிறுவனருக்கு அவங்க ஏதாவது விழா எடுத்துருக்காங்களா? எடுத்தாங்கன்னா நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க. ஏன்னா ஃபோக்ஸ் வேகனை உருவாக்குனது அடால்ஃப் ஹிட்லர். ஒரு சிக்கல் புரியுது இல்லைங்களா? இப்போ அடால்ஃப் ஹிட்லர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ஊர் மக்களுக்காக ஒரு வாகனம் வேணும். ஃபோக்ஸ்னா மக்கள், வேகன்னா வாகனம், மக்கள் வாகனம். ஜெர்மனியில் ஒரு வச்ச பேர். ஜெர்மன் மொழியில் பார்த்தீங்கன்னா வி தான் எஃப், அதுதான் விடபிள்யூன்றது அதனுடைய சிம்பிளாக இருக்கும். ஃபோக்ஸ் வேகன்னா விடபிள்யூன்ற சிம்பிள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த அலோபதி மருத்துவத்தை யார் வளர்த்து கொண்டு வந்தாங்க, யார் இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு நமக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளாதார வரலாறு. உலகம் முழுக்க வந்து யூதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தெரியும் இல்லைங்களா? அவங்களுக்கு பிரதானமான தொழில் என்னென்னா காசை கொடுத்து வட்டி வாங்குறது. வட்டி வாங்குறதுல ரொம்ப கராராக இருப்பாங்க அவங்க. இப்போ இயேசுவே அவரை திட்டிருக்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கதை படிச்சிருக்கீங்களே, ஒரு ஷைலாக்னு ஒரு வர்த்தகம் சொல்லுவாங்கல்ல, நீ வந்து காசு கொடுக்காட்டி எனக்கு ஒரு பவுண்டு சதையை எடுத்து கொடுமால. அந்த ஷைலாக் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு யூதராக தான் காமிச்சிருப்பார். ஏன்னா யூதர்களுடைய பிரதானமான தொழில் வட்டி தொழில். நீங்கள் அந்த காசை திருப்பி கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன கொடுமை வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. உலகம் முழுக்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வர்றப்போ கிறிஸ்தவ மதம் ஆரம்ப காலகட்டத்தில் யூதர்களுக்கு எதிரான மதமாகத்தான் வளர்ந்தது. இயேசு வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலலாம் வந்துட்டு அறிவுரையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நீ ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. யாருக்கு சொல்கிறாங்க அந்த அறிவுரையெல்லாம்? யூதர்கள் தான் சொல்கிறாங்க. இயேசு கோயிலுக்கு போயிட்டு அங்கே மக்களை பார்த்து திட்டுறாருன்றிருக்கு. யாரை பார்த்து திட்டுறாரு? யூதர்களை பார்த்து தான் திட்டுறாரு. அப்படி இருக்கிறப்போ கிறிஸ்துவ மதம் உருவானப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருந்த மிக முக்கியமான பிரிவுன்றது வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடாது. அதற்கு பிறகுதான் இஸ்லாத்தில் வட்டிக்கு கடன் கொடுக்கறது குற்றம்னு அறிவிக்கப்பட்டது. 14வது நூற்றாண்டு வரைக்கும் இங்கிலாந்தில் வட்டிக்கு கடன் கொடுக்கறதுன்றது மரண தண்டனைக்குரிய குற்றம் இங்கிலாந்துலேயே. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இங்கிலாந்து அரசர் வந்துட்டு 8வது ஹென்றி அவர் காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. ஆனால் ஆண் குழந்தை பிறக்கலை. அவர் அடுத்தடுத்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்போ கத்தோலிக்க திருச்சபை இதை எதிர்க்கிறாங்க. உடனே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவங்கிற ஒரு பிரிவு சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மார்ட்டின் லூதர் கிங் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ராட்டஸ்டண்டாக மாறிட்டீங்க, மற்ற நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. அவர் ப்ராட்டஸ்டண்டாக மாறுறாரு. இங்கிலாந்துன்ற ஒரு நாடே ப்ராட்டஸ்டன்ட் நாடாக மாறுது. இந்த ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள்ட்ட நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, வட்டிக்கு விடுவது சரி என்ற யூதருடைய கோட்பாட்டை முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். அப்போ ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவராக ஒருத்தர் இருந்தாருன்னா யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு நிறைய கடன் கொடுப்பாங்க.
நீ நல்லா வியாபாரம் பண்ணிக்கிற கடன் கொடுப்பாங்க. அவர் அந்த கடனை வாங்கி வியாபாரம் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இப்போ நவீன அமெரிக்கா இருக்கு இல்லைங்களா, அந்த அமெரிக்காவுடைய வரலாறில் மிக முக்கியமான நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து பெட்ரோலிய வர்த்தகத்தில் கொடிகட்டி பிறந்த ராக்ஃபெல்லர் பேர் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. இன்னொரு நபர் வந்துட்டு இந்த வங்கித்துறை சார்ந்த பணிகளில் கொடிகட்டி பிறந்த ஜேபி மார்கன். அதற்கு பிறகு ரயில் பாதைகள் அமைக்கிறதுல கொடிகட்டி பிறந்த எட்வர்டு ஹாரிமன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு வர்த்தகத்தில் கொடிகட்டி பிறந்த ஆண்ட்ரூ கார்னகி. இவங்க 4 பேருமே பிறப்பால் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். இவங்க 4 பேருமே ரோத்சைல்டு குடும்பத்துக்கிட்ட கடன் வாங்கினவங்க. 4 பேருக்கும் ஓனர் ஒன்று தான். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் அடிச்சுப்பாங்க. ஆனால் ஒரு துறைமுகம் கொண்டு வரேன்னு அதானி சொன்னால் போதும் 2 பேரும் ஒன்றா போய் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு கேட்டை பார்த்துப்பாங்க, அவங்க ஒரு கேட்டை பார்த்துப்பாங்க, 2க்கும் ஓனர் ஒரு ஆள் தான். இப்படி இந்த 4 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆண்ட்ரூ கார்னகி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் பிறந்து அமெரிக்காவுக்கு குடியேறி வந்தவர், பெரிய பண வசதியெல்லாம் இல்லாதவர். ஆனால் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக மாறுறார், இரும்பு வர்த்தகத்தில் மாறுறார். கடைசி காலகட்டத்தில் அவர் தன்னுடைய மொத்த இரும்பு வர்த்தகத்தையும் ஜேபி மார்கன்கிற இன்னொரு நபர் கிட்டக்க, நம்ம சொன்ன பட்டியலில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரான ஜேபி மார்கன் கிட்டக்க ஆண்ட்ரூ கார்னகி விற்றுட்டு உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரருங்கிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சார். இப்படி இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்க மருத்துவ சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1904ஆம் ஆண்டில் மருத்துவ கல்வி மன்றம் CME அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குது. 1908ஆம் ஆண்டில் இவங்க வந்துட்டு நாங்கள் ஆய்வெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ அதற்கு ஆளாக போயிட்டு ஆண்ட்ரூ கார்னகியினுடைய அறக்கட்டளை வந்து நிதி உதவி பண்ணுறோன்னு ஒத்துக்கிறாங்க. ஆண்ட்ரூ கார்னகி ஒரு பெரிய லெவலில் நிதி உதவி பண்ணுறாரு. அதை வச்சுட்டு ஒரு பெரிய ஆய்வு நடக்க போகுது. இந்த ஆய்வுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ ஹென்ரி ப்ரீசெட் அப்படிங்கிறவர் இவரோட ஆண்ட்ரூ கார்னகியோட நண்பர். அவர் தான் அந்த ட்ரஸ்ட்டை பார்த்துக்கிட்டாரு. அந்த ஹென்ரி ப்ரீசெட் வந்துட்டு ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் அப்படிங்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். அமெரிக்காவில் மருத்துவ கல்லூரிகளையும் மருத்துவ பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் எப்படி உயர்த்தணுன்றதுக்கான ஆய்வு அமெரிக்க அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆண்ட்ரூ கார்னகியோட ட்ரஸ்ட் பண்ணுது. இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பேர் ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர். இதில் என்ன அழகுன்னா, ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் ஒரு மருத்துவர் கிடையாது, ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் வந்துட்டு ஒரு விஞ்ஞானி கிடையாது. ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் சார்ந்த ஒரு கல்வியாளரோ ஒரு கம்பவுண்டரோ ஒன்றுமே கிடையாது. அவர் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு UG டிகிரி வாங்கினவர், அவ்வளோதான். அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கூல் நடத்தினார். அந்த ஸ்கூல் வந்து நல்லா சம்பாதிச்சார். அப்போ அவரை பார்த்துட்டே, உன் ஸ்கூல் இத்தினோண்டு ஸ்கூல், உனக்கு எந்த தகுதியும் இல்லை, இந்த ஸ்கூலை வச்சு எந்த தகுதி இல்லாமல் நீ சம்பாதிக்கிறேன்னா நீ தான் எனக்கான ஆள், போய் ஆய்வு பண்ணுன்னு அனுப்புகிறாங்க. அமெரிக்காவிலும் கனடாவிலும் இருக்கக்கூடிய 155 மருத்துவம் கற்பிக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் இவர் போய் ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணிட்டு வந்து அவர் வந்துட்டு தன்னுடைய அறிக்கையை கொடுக்குறாரு. அந்த அறிக்கைக்கு பேர் த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட். இந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட்டுன்ற ஒரு ரிப்போர்ட் மட்டும் இல்லாட்டி இன்றைக்கி அலோபதின்னு ஒரு மருத்துவ முறை இந்தியாவில் கிடையாது. அமெரிக்காவில் அலோபதி மிக முக்கியமான மருத்துவ முறை கிடையாது. இப்போ உலக வங்கி வந்து அலோபதி தான் மருத்துவ முறை, WHO அலோபதி தான் மருத்துவ முறை, அது எதுவுமே கிடையாது. இந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொதல் விஷயம், அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் வந்து 155 கல்வி நிலையம் இருக்குது. அப்போ எல்லாரும் மருத்துவம் முடிப்பான். இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே வார்த்தை. அப்போ எல்லாரும் மருத்துவம் முடிப்பாங்க. அப்போ அந்த கல்வி நிலையங்களை குறைச்சி 31 கல்வி நிலையமாக மாற்றணும். முதலாவது பரிந்துரை. 2வது பரிந்துரை, ஒருத்தன் மருத்துவ படிப்பு சேர வர்றான்னா அவனுக்கு ஆர்வம் இருக்கா, எழுது, அவன் சேர்ந்து ஒழுங்காக படிப்பானா, ப்ராக்டிஸ் பண்ணுவானா, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அவனுக்கு நிறைய தகுதி இருக்கணும்னு சொல்லுங்கள். 1910 பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வரதே பெருசு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு 2 ஆண்டுகளோ அதற்கு மேலேயோ பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா மட்டும்தான் நீ மருத்துவம் படிக்க முடியும்னு ஒரு நிலையை கொண்டு வா. படிக்க வரவனா படிக்காமலே போகட்டும். இது 2வது பரிந்துரை. அடுத்தது, மருத்துவக் கல்லூரின்னு ஒருத்தவன் நடத்துகிறான்னா சின்ன அளவுலாம் நடத்தக்கூடாது. ஒருத்தன் மருத்துவக் கல்லூரி நடத்துகிறானாலே அவன் ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தோடு இணைஞ்சு தான் நடத்தணும். அப்படி முடியலைன்னா அந்த கல்லூரியை கலைச்சிரு. அப்போ கண்டவனும் கல்லூரி நடத்துகிறான்ற நிலைமையை நம்ம மாற்றணும். இது 3வது பரிந்துரை. அதுக்கு அடுத்தது, இந்த மருத்துவம் அலோபதி மருத்துவம் இல்லாத மாற்று மருத்துவங்களுக்கு அரசாங்கமோ தனியார்களோ பெரிய நிதியுதவி எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மருத்துவங்கள்லாம் போலி மருத்துவங்கள். அந்த மருத்துவங்களை இந்த மண்ணை விட்டு அகற்ற வேண்டும். 4வது பரிந்துரை. இந்த மாதிரி பல அற்புதமான பரிந்துரைகள் வந்து இந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துது. இப்போ முற்போக்காளர்கள்னு ஒரு கும்பல் இருப்பானுங்க, தெரியுங்களா உங்களுக்கு? எது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா சாணியை மிதிச்சிருக்கேன்னு கேட்டாங்க, முற்போக்கு சாணிங்க அதான் மிதிச்சிருக்கோம். ஏன்டா பூட்ஸ் காலை நக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாக்ஸ் போட்டுருந்தாரு நல்லா இருந்தது நக்கணும் அப்படிம்பானுங்க இல்லைங்களா? இந்த முற்போக்காளர் கும்பலுக்கு என்ன வேலைன்னா, ஏதாவது ஒன்று கேவலமாக நடந்துச்சுன்னா அது கேவலமானதுன்னு சொல்லாமல் வேறு வார்த்தையில் சொல்லணும். இப்போ அவனை பார்த்து குடிகாரனே அப்படின்னு திட்டினீங்கன்னா, சேச்சே மது விரும்பின்னு திட்டுங்க அம்மாங்க. குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்ட மாட்டானுங்க. ஒன்றுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்கல்ல. அந்த முற்போக்கு முகமூடி போட்டவங்க கூட இந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை வந்து பாராட்ட முடியாது. ஏன்னா அந்த அறிக்கை ஏற்படுத்தின விளைவுகள் அந்த மாதிரி. இந்த அறிக்கை ஏற்படுத்தின விளைவு, முதலாவது விளைவு என்னென்னா,
வரலாற்றில் முதல் முறையாக மருத்துவம் படிக்கணும்னா பணக்காரனாக தான் படிக்க முடியுற நிலைமை ஃப்ளெக்ஷன் ரிப்போர்ட்டெல்லாம் வந்துச்சு. நீங்கள் வந்து பல்கலைக்கழகம் முடிச்சுட்டு தான் வர முடியும்னா சாமானிய மக்கள் எப்படி வருவாங்க? ஒரு கல்லூரி வந்து பல்கலைக்கழகத்தோடு தான் சேர்ந்துருக்கணும்னா அவன் எவ்வளோ கட்டணம் வைப்பான்? ஏன்னா பல்கலைக்கழகத்தை அவன் கட்டணம் இல்லைங்களா? அப்போ பணக்காரர்கள் மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியுங்கிற நிலைமை முதலாக ஃப்ளெக்ஷன் ரிப்போர்ட்டெல்லாம் வந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷனர் அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மருத்துவ மாணவர்களில் பார்த்தீங்கன்னா 4-8% பெண்கள் இருந்தாங்க, 2-3% கருப்பின மக்கள் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஷனர் அறிக்கை அந்த இவங்க ஆய்வுக்கு போன அந்த கல்லூரிகளில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசன், மேஹாரி மெடிக்கல் காலேஜ், லியனார்ட் மெடிக்கல் ஸ்கூல், ஃப்ளிண்ட் மெடிக்கல் காலேஜ், லூயிஸ்வில்லி நேஷனல் மெடிக்கல் காலேஜ், நாக்ஸ்வில் மெடிக்கல் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் டென்னசி அப்படின்னு 7 கல்லூரிகளில் கருப்பின மக்கள் மருத்துவம் படிச்சுட்டு இருந்தாங்க இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த அறிக்கை வந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா அடுத்த 15 ஆண்டுகளில் அந்த 7 கல்லூரிகள் வெறும் 2 கல்லூரிகளாக குறைக்கப்பட்டன. ஏன்னா ஃப்ளெக்ஷனர் ரிப்போர்ட்டுடைய மிக முக்கியமான நோக்கத்தில் ஒன்று என்னென்னா கருப்பின மக்கள் மருத்துவம் படிக்கக்கூடாது. பெண் மருத்துவர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆண் மருத்துவம் பார்க்கறதுக்கும் பெண் மருத்துவம் பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பாவில் ஒரு பெண் வந்து எழுத படிக்க செஞ்சாங்கன்னாலே அவங்க சூனியக்காரின்னு கொண்டு போய் கொளுத்திடுவாங்கன்ட்டு. அப்போது பெண்களுக்கு மருத்துவர் ஆகணும்னு ஆசை இருக்கும். மிக குறிப்பாக ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க இன்னொரு பெண் வந்துட்டு பிரசவத்துக்கு கஷ்டப்படுறத பார்ப்பாங்க. இப்போ பிரசவத்துக்கு கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் மருத்துவர். மகாராணி விக்டோரியாவாக இருந்தால் கூட ஆம்பளை தான் பிரசவம் பார்க்கணும். பெண்களுக்கு இயல்பாக கூச்ச சுபாவம் இருக்கும், கூச்சத்தை கடந்து தான் அவங்க பிரசவத்துக்கு போகணும். இன்னொன்று, பிரசவத்துக்கு போகக்கூடிய பெண்கள் கிட்டக்க அந்த ஆண் மருத்துவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்ற வழக்கு உலகம் முழுக்க இருக்குது. ஒரு திரைப்படமாக கூட எடுத்துருக்காங்க, ஐஎக்யூஸ்னு ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு இதை. அப்போது பெண்களுக்கு பிரசவம் பார்த்தா என்னென்னு வர்றப்போ என்ன நடக்குதுன்னா, பெண்கள் வந்து மருத்துவக் கல்லூரிகளில் நுழையிறதுக்கு அனுமதிக்கப்படல ஒரு காலகட்டத்தில். அப்போது பெர்ரி அப்படிங்கிற ஒரு மருத்துவர் இருக்காங்க, அவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசவ கேஸ் ரொம்ப நல்லா பார்க்குறாரு. எல்லாரும் அப்பா பெர்ரி சிறந்த மருத்துவர்ப்பா, ஆம்பளைங்களில் இவர் மாதிரி டாக்டரே இல்லைன்றாங்க. அவர் வாழ்ந்து ஒரு 60 வயசுக்கு மேலே செத்து போகிறாங்க. பெர்ரி செத்து போன பின்னாடி அவங்களுடைய உடம்பு எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப தான் தெரிய வருது அவங்க வந்துட்டு ஒரு ஆண் கிடையாது, பெண். பெண்களுக்கு மகப்பேறு அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிறதுக்காக தனது பாலின அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அவங்க 60 ஆண்டுக்கும் மேலாக ஆணாக நடித்து மருத்துவம் பார்த்தாங்க. அப்போது ஒரு பெண் வந்து மருத்துவராக இருந்தது அவ்வளோ எளிது கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்தில் இவ்வளவு சோதனையெல்லாம் தாண்டி ஒரு 4-8% பெண்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு அப்போ தான் வந்திருக்கிறாங்க. இந்த ஃப்ளெக்ஷனர் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாதவர்கள் வெளில துரத்துங்க. முற்போக்கு அறிக்கை அந்த ஃப்ளெக்ஷனர் ரிப்போர்ட்டால் தான் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாம் படித்து யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மோசமான அறிக்கை அப்படின்னு பாருங்கள். இப்படியாக அந்த ஃப்ளெக்ஷனர் அறிக்கை வந்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது, அதற்கு அடுத்த 100 ஆண்டுகளில் கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் வந்து அனைத்து தகுதிகளும் இருந்தாலும் கூட ஃப்ளெக்ஷனர் ரிப்போர்ட் வந்ததால் மட்டும் அவங்க படிக்க முடியாமல் போன மாணவருடைய எண்ணிக்கை 35,000 மாணவர்கள்ன்றாங்க அமெரிக்காவில் மட்டும். அப்போ அவ்வளவு மோசமான ஒரு அறிக்கை வந்துட்டு அந்த ஃப்ளெக்ஷனர் அறிக்கை வருது. அதோட இன்னொரு விளைவு என்னென்னா, ஒரு நபர் வந்துட்டு ஒரு மருத்துவமனைக்கு போகிறாரு, ஏழை ஆகிட்டாருங்கிற ஒரு சம்பவம் ஃப்ளெக்ஷனர் அறிக்கைக்கு முன்னாடி கிடையாது. பணக்காரன் மருத்துவமனையை போய்வான், ஒன்று குணமாகி வருவான் இல்லை பிணமாகி வருவான். ஆனால் பணக்காரன் மருத்துவமனையை போயிட்டு ஏழையாகி வந்தான் அப்படின்னு ஒரு கதை இவங்களுக்கு முன்னாடி கிடையாது. ஃப்ளெக்ஷனர் அறிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா, பல்ஸ் பார்க்குறப்ப பாக்கெட்டையும் பார்க்க தரலாம் இல்லைங்களா, ஏன்னா கார்பரேட் இல்லை, அப்போ அவங்க தான் அதை உருவாக்குறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டு விவசாயிகள் தற்கொலையில் பண்ணிக்கிறாங்க, விதர்பா பகுதியில் பண்ணிக்கிறாங்க, பல்வேறு இடங்களில் பண்ணிக்கிறாங்க. இப்படியாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன, கடன். பெரும்பாலும் கடன் தான். கடனை அடைக்க முடியல. எவ்வளவு கடன்? 5,000 கடன், 6,000 கடன், 10,000 கடன். இதுக்கே தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த வங்கியிலேருந்து வரக்கூடியவங்க அப்படி கேட்பாங்க அவங்கள, நீ சோறு தான் தின்றியா, 6,000 கொடுக்க மாட்டியா. அந்த வீட்டு பெண்களை பற்றிலாம் தப்பாக பேசுகிறது இந்தியா முழுக்க நடந்திருக்கு. அப்படி பேசி 6,000 4,000த்துக்கெலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படி தற்கொலை செய்யக்கூடிய விவசாயிகள் எதுக்கு கடன் வாங்கினாங்கன்னு பார்க்குறப்போ 25% மேற்பட்ட விவசாயிகள் அந்த கடனை மருத்துவ செலவுகளுக்காக வாங்கியிருக்கிறார்கள். அப்போது ஒன்று நீ உள்ளே பணமாகலாம், இல்லை வெளில வந்து பணமாகலாம். நவீன மருத்துவம் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு. நான் ஒரு மேடைகள் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் 1000 நூலகத்துக்கு போயிட்டு வந்தால் தான் உங்கள் வீட்டில் ஒரு நூலக அலமாரி உருவாகும் இல்லைங்களா. ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் டாக்டர் மகான்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் ஒரு மருந்து அலமாரி வந்துடும் இல்லையா. அப்போ இதெல்லாம் சாப்பிடுங்க, வச்சுக்கோங்க, இதை ஸ்டாக்கு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுருவாங்க. சில மருத்துவமனையில் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் மருந்து கொடுப்பாரு, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், நர்ஸ் வாங்கி திருப்பி அந்த இடத்துக்கு கொடுத்துருவாங்க.
அந்த மாதிரி நிறைய சேவைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் வந்துட்டு எங்கே உருவாகுதுன்னா இந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கையில் என்ன உருவாகுது, இந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை வந்துடுது. ஆனாலும் கூட ஃப்ளெக்ஸ்னருங்கிற ஒரு தகுதி இல்லாத நபர், அந்த தகுதி இல்லாத நபர் உருவாக்கின பிற்போக்குத்தனமான அறிக்கை, கருப்பின மக்களுக்கு எதிரான அறிக்கை, பெண்களுக்கு எதிரான அறிக்கை, ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான முதலாளித்துவமான ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை வந்துட்டு எப்படா உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இன்னொரு மகான் வர்றாரு. அவர் பேர் ராக்பெல்லர். என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாண்டர்ட் ஆயில் அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறார். இந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனத்தில் அவர் பெட்ரோல்லேருந்து பொருட்களை பிரித்து எடுக்கிறப்ப தான் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா மருந்துகளுக்கான மூலக்கூறு பொருட்களையும் பெட்ரோல்லேருந்து எடுக்க முடியும். நீங்கள் 1000 மரத்துலேருந்து எடுக்கிறது நீங்கள் 2 பேரல் பெட்ரோல் எடுக்க முடியும்ல. அப்போ மூலக்கூறு இவர்கிட்ட கிடைக்குது. இப்போ இந்த மூலக்கூறுலேருந்து நான் மாத்திரை தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எல்லாம் ஏங்க பிளாஸ்டிக் பயன்படுத்திகிட்டு இருக்கோம்? நம்ம பயன்படுத்தலை, ஏன்னா அவங்களுக்கு அந்த கழிவு கொட்டுறதுக்கு வேறு இடம் கிடைக்கல. ஏன் தார் ரோட்டில் பயன்படுத்துகிறோம்? சாலை உருவாக்குறதுக்கு அவ்வளோ வழி இருக்குல்ல. ஏன் தார் சாலை? ஏன்னா பெட்ரோலில் தார் தான் நிறைய கழிவாக வரும். இது எங்கே கொண்டு போய் கொட்டுறது? நம்ம தலையில் தான் கொட்டணும். புரியுது இல்லைங்களா? அப்போது இதே மாதிரி அந்த மூலக்கூறும் வருது. ஆனால் அந்த மூலக்கூறுகள் கிடைக்குதுன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இல்லைங்களா? அப்போது நான் என்னால் முடியும், மூலக்கூறை நிறையா எடுக்க முடியும். எடுக்கிற மூலக்கூறை நான் எங்கடா விற்கிறதுன்னு யோசிக்கிறப்போ அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா இதெல்லாம் மருந்துன்னு பேர் போட்டு விற்றா நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு ராக்பெல்லர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அவரும் நண்பரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1902 ஆண்டில் பொதுக்கல்வி வாரியம், ஜென்ரல் எஜுகேஷன் போர்டு அப்படின்றத ஆரம்பிக்கிறார். அவரோட நண்பர் பேர் ஃப்ரெட்ரிக் கேட்ஸ். 1902 ஆண்டில் பொதுக்கல்வி வாரியம் உருவாக்குறாங்க. இந்த பொதுக்கல்வி வாரியத்தினுடைய முதன்மை ஆவணம், அதாவது அக்கேஷனல் பேப்பர் நம்பர் 1ல் ஃப்ரெட்ரிக் கேட்ஸ் அவருடைய நோக்கத்தை சொல்கிறார். நாங்கள் ஒரு கல்வி முறையை உருவாக்க போகிறோம். எதுக்கு உருவாக்க போகிறோம்? அவர் சொல்கிறாரு, we shall not try to make these people or any of their children, இந்த மக்களையோ அவங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய வாரிசுகள்லையோ into philosophers or men of learning of science. We have not rise up from among the authors, editors, poets or men of letters. We shall not search for embryo artists, painters, musicians, nor lawyers, doctors, preachers, politicians, statesmen, of whom we have an amply supply. The task we set before ourselves is very simple as well as a beautiful one, to train these people as we find them for perfectly ideal life just where they are அப்படின்றாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இந்த மக்களையோ இவங்களுடைய குழந்தைங்களையோ நம்ம ஒன்றும் வளர்த்து தத்துவஞானி ஆக்க போகிறதில்ல.